சுய ஜாதகத்தில் உங்களுக்கு என்ன பிரச்சனை? முக்கியமாக வந்து பாருங்கம்மா, இந்த குடும்பம் அமையல, முக்கியமாக மனைவி அமையல, கணவன் அமையல அப்படின்னா களத்திர ஸ்தானத்தை பார்க்கணுமா. ஆக 7ஆம் பாவத்தை பார்க்கணும். அதே மாதிரி குடும்பஸ்தானம் 2ஆம் பாவத்தையும் பார்க்கணும். அதுக்கு மேலே பாக்கியஸ்தானத்தை பார்க்கணும். ஆனால் மெயினாக பார்க்க வேண்டியது என்ன, பாக்கியஸ்தானன்றது 9ஆம் பாவம், அதை பார்க்கணும். செவ்வாய் தனிச்சு இருக்கான், சனியோடு இருக்கான், இல்லை சனியினோட பார்வை இருக்குது, ராகுனோட பார்வை இருக்குது செவ்வாய் மேலே, கேத்துனோட பார்வை இருக்குது, தோஷத்தினோட வீரியம் இன்னும் கொஞ்சம் அதிகமாகும். செவ்வாயை பிரீத்தி பண்ணி திருமணம் அப்படின்றது நடக்குமா. பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தோஷம்லாம் இருக்குது. 7ல் வந்து செவ்வாய் இருக்கானாலும், சனி இருக்கானாலும், ராகு இருக்கான், கேத்து இருக்கா அப்படின்னாலும் 30 வயசுக்குள்ளே திருமணம்ன்றது பண்ணக்கூடாதுமா. ஜோதிட ரீதியாக சொல்லும்போது 30 வயசுக்கு மேலே இந்த கிரகங்களுடைய வீரியம் கொஞ்சம் அப்படி குறையோ இவங்க விட்டு கொடுத்து போவாங்க, அதனாலையும் சொல்கிறது உண்டு. புரியுதுங்களா? அப்போ பொதுவாக இந்த மாதிரி உங்களுக்கு திருமணம் வந்து சுய ஜாதகத்தில் உங்களுக்கு என்ன பிரச்சனை? முக்கியமாக வந்து பாருங்கம்மா, இந்த குடும்பம் அமையல, முக்கியமாக மனைவி அமையல, கணவன் அமையல அப்படின்னா களத்திர ஸ்தானத்தை பார்க்கணுமா. களத்திர ஸ்தானம் அப்படின்றது 7ஆம் பாவம். ஆக 7ஆம் பாவத்தை பார்க்கணும். அதே மாதிரி குடும்பஸ்தானம் 2ஆம் பாவத்தையும் பார்க்கணும். அதுக்கு மேலே பாக்கியஸ்தானத்தை பார்க்கணும். ஆனால் மெயினாக பார்க்க வேண்டியது என்ன, பாக்கியஸ்தானன்றது 9ஆம் பாவம், அதை பார்க்கணும். மெயினாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா 7ஆம் பாவம். 7ஆம் பாவத்தில் செவ்வாய் இருக்கான் அப்படின்னா செவ்வாய் தோஷம். செவ்வாய் தனிச்சு இருக்கான், சனியோடு இருக்கான், இல்லை சனியினோட பார்வை இருக்குது, ராகுனோட பார்வை இருக்குது செவ்வாய் மேலே, கேத்துனோட பார்வை இருக்குது, தோஷத்தினோட வீரியம் இன்னும் கொஞ்சம் அதிகமாகும். சரி, இப்போ செவ்வாய் தனிச்சே இருக்கான், செவ்வாய் தோஷமாக சொல்லிட்டாங்க அதாவது ஜோதிடர்கள். அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த செவ்வாயை பிரீத்தி பண்ண முடியுமா. செவ்வாயை பிரீத்தி பண்ணி திருமணம் அப்படின்றது நடக்குமா. பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தோஷம்லாம் இருக்குது. 7ல் வந்து செவ்வாய் இருக்கானாலும், சனி இருக்கானாலும், ராகு இருக்கான், கேத்து இருக்கா அப்படின்னாலும் 30 வயசுக்குள்ளே திருமணம்ன்றது பண்ணக்கூடாதுமா. ஓ, 7ல் இருந்தாலும் 7ல் களத்திர ஸ்தானத்தில் சனி செவ்வாய் யார் செவ்வாய் கேத்து யார் இருந்தாலும் 30 வயசுக்கு மேலே தான் திருமணம் அப்படின்றது பண்ணணும். 30 வயசுக்குள்ள அப்படின்றது பண்ணக்கூடாது. காரணம் என்ன அப்படின்னாமா, இதை நம்ம சைக்கலாஜிக்கலி சொல்லலாம். மனோதத்துவ ரீதியாக 30 வயசுக்கு மேலே நம்ம மனசு பக்குவப்படும், அதனால் 30 வயசுக்கு மேலே திருமணம் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறது உண்டு. இன்னொன்று ஜோதிட ரீதியாக சொல்லும்போது 30 வயசுக்கு மேலே இந்த கிரகங்களுடைய வீரியம் கொஞ்சம் அப்படி குறையோ இவங்க விட்டு கொடுத்து போவாங்க, அதனாலையும் சொல்கிறது உண்டு. புரியுதுங்களா? அப்போ பொதுவாக இந்த மாதிரி உங்களுக்கு திருமணம் வந்து இந்த 7ஆம் பாவத்தில் இந்த மாதிரி பாவிகள்லாம் இருக்காங்க அப்படின்னா தயவு செஞ்சு 30 வயசுக்கு மேலே திருமணம் பண்ணுங்க. ஏற்கனவே 40 வயசு ஆயிடுச்சுமா அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்கம்மா. என்ன கிரகங்கள் இருக்காங்க, அதுக்கு என்ன பிரீத்தி பரிகாரம் அப்படின்றது பார்க்கணும். உதாரணமாக செவ்வாய் இருக்காரு அப்படின்னு வச்சுக்கோங்கம்மா, செவ்வாய் தோஷம் இருக்குது. 7ல் செவ்வாய் இருந்தாலும் சரி, 2ல் செவ்வாய் இருந்தாலும் சரி, 2ல் செவ்வாய் இருந்தால் குடும்பம் அமையாது. அப்படியே குடும்பம் அமைஞ்சாலும் அந்த குடும்பம் அப்படின்றது குருஷேத்திர போர் மாதிரியே இருக்கும். முக்கியமாக 7ல் செவ்வாய் இருக்கா அப்படின்னா இவங்களோட லைஃப் பார்ட்னர் வந்து எப்படி இருப்பாங்க அப்படின்னா, இவங்க 2 வார்த்தை பேசினா அவங்க 200 வார்த்தை பேசுவாங்க. 2 வார்த்தை பேசினா 4 வார்த்தை பேசுறதுல ஒரு நியாயம் இருக்குமா. 2 வார்த்தை பேசினா 200 வார்த்தை இவங்களோட. இப்போ இந்த ஒரு ஆண் இருக்காரு, அவருக்கு வந்து இந்த மாதிரி இருக்குது, இல்லை ஒரு பெண் இருக்குது அப்படி இருக்குன்னா அவங்களோட லைஃப் பார்ட்னர் இவ்வளோ பேசுகிறாங்கன்னா அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டம். புரியுதுங்களாம்மா? அப்போ இவங்க அந்த தோஷத்தை நிவர்த்தி பண்ணால், ஆல்ரெடி 40 வயசு ஆயிடுச்சுங்க, ஆல்ரெடி 45 வயசு ஆயிடுச்சு, எங்களுக்கு 7ல் செவ்வாய் இருக்கா, நாங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்கம்மா. செவ்வாய்க்கு கடவுள் யார் அப்படின்னா முருகப்பெருமான் தான் கடவுள். அப்போ நம்ம செவ்வாய் தோஷத்தை நிவர்த்தி பண்ணணும் அப்படின்னா செவ்வாய்க்குன்னு ஒரு பரிகார ஸ்தலம் இருக்குது, வைத்தீஸ்வரன் கோயில். அந்த வைத்தீஸ்வரன் கோயில் போயிட்டு வைத்தீஸ்வரனை வழிபாடு பண்ணிவிட்டு, அதே மாதிரி பார்த்திங்கன்னா தையல் நாயகி தாயாரை வழிபாடு பண்ணிவிட்டு, செவ்வாயை வழிபாடு பண்ணிவிட்டு, செவ்வாய்க்கு அப்படின்னு பிரீத்தி பரிகாரங்கள்லாம் அங்கேயே நம்ம போனால் சொல்லுவாங்க. அந்த பிரீத்தி பரிகாரங்களை பண்ணிவிட்டு வந்துட்டு, நீ வாரம் வாரம் முருகப்பெருமான செவ்வாய்க்கிழமை தோறும் ஒரு நெய் விளக்கு ஏற்றிட்டு 21 முறை சுற்றி வா, கண்டிப்பாக கல்யாணம் அப்படின்றது உனக்கு நடந்துடும். ஏன்னா செவ்வாய்க்கு கடவுள் முருகன் தான். புரியுதுங்களாம்மா? ஐயோ, என் கடவுளையே இவ கும்பிடுறாப்பா, நம்ம என்ன பண்ண முடியும், இவருக்கு கல்யாணத்தை நம்ம காலகாலத்தில் நடக்க நம்ம வழி விட்டு நின்றுடணும் அப்படின்ற எண்ணம் செவ்வாய் பகவானுக்கு வரும். புரியுதுங்களாம்மா? இது இந்த மாதிரி செவ்வாய் தோஷம் இருக்குது அப்படின்னா நம்ம இது செஞ்சுக்கலாம். சரி, இப்போ எங்களுக்கு களத்திர ஸ்தானத்தில் சனி இருக்கா. திருமண வரன் அப்படின்றது கூடியே வராது. ரொம்ப சின்ன வயசில் ஒரு திருமண வரன் அப்படின்றது வரும். அந்த சின்ன வயசில் வர திருமண வரனை வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் ஒரு பார்ட்னர் வருவாங்க. அந்த பார்ட்னரை நம்ம வந்து பார்த்திங்கன்னா இணைஞ்சிடணும். அந்த பார்ட்னரோட திருமணம் அப்படின்றது நடத்திடணும். பிள்ளை வந்து பார்த்திங்கன்னா காலேஜ் இப்போ தாங்க போயிருக்குது, ஒரு நல்ல பையன் வந்திருப்பான்,
நல்லா படித்த பையன் வசதியான பையன் வச்சுருப்பா. இப்போ தான் புள்ள காலேஜ் போயிருக்கு, காலேஜ் இப்போ தான் அடி எடுத்து வச்சிருக்கு, எங்கே போய் நாங்கள் கட்டுறது, இப்போ தான் 2வது வருஷம் படிக்குது, புள்ள படித்து முடிச்சுட்டு பிஜியெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் கல்யாணம் பண்ணி கொடுக்குறோம் அப்படிம்பாங்க. அந்த பொண்ணுக்கு அந்த பையனுக்கு வேறு பொண்ணு கிடச்சிட்டு இருக்கோம், அதுக்கப்புறம் எந்த பையனும் இந்த பிள்ளைக்கு கிடைக்காது. அப்போ அந்த மாதிரி சனி இருக்குது அப்படின்னா ரொம்ப இள வயசில் ஒரு வரன் வருமா, அந்த வரனை நம்ம ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கல அப்படின்னா சனி என்ன பண்ணுவான். சனியினோட ஒரு மன ரீதியான விஷயம் என்னென்னா, நமக்கு எப்படி சைக்காலஜி இருக்குது அந்த மாதிரி பிளானட்ஸ்க்கும் சைக்காலஜி இருக்குது. ஒரு நல்ல வரனை உனக்கு கொடுத்தேன், நீ அதை ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கல, உனக்கு திருமணத்துக்காக நீ காத்து கிடக்கணும், தவம் கிடக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் அவர் ஏற்படுத்துவார். அப்போ என்ன பண்ணோம், நம்ம வந்து வரன் ஏகப்பட்ட ஆஃபீஸில் வந்து மேட்ரிமோனியில் ரெஜிஸ்டர் பண்ணி புரோக்கர்கிட்டலாம் சொல்லி வச்சு தேடணும் கிடைக்காது. அப்போ சனியை பிரீத்தி பண்ணணும். சனி சாதாரணமாக பிரீத்தி ஆவாரா, பிரீத்தி ஆக மாட்டார். சனியை பிரீத்தி பண்ணணும் அப்படின்னும் போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஈசனை வழிபாடு பண்ணணும். ஈசனை நீ சனிக்கு நீ எதுவுமே பண்ணாத, நீ சிவ வழிபாடு அப்படின்றது ஒன்று பண்ணு. ஒரு முறை முடியும் அப்படின்னா தர்பாரண்யேஸ்வரரை போய் பார்த்துட்டு வா. தர்பாரண்யேஸ்வரை பார்த்துட்டு சனி பகவானை பார்த்துட்டு வந்து அதுக்கப்புறம் சிவ வழிபாடு. நீ எந்த நாள் போனால் விசேஷம், சனிக்கிழமை தோறும் சிவன் கோயில் போயிட்டு நீ வழிபாடு பண்ணுற அப்படின்னா பயங்கரமான விசேஷமான பலன்கள் அப்படின்றது கிடைக்கும். அப்போ சனியை பிரீத்தி பண்ணணும் அப்படின்னா சிவனை வழிபாடு பண்ணு. அதே மாதிரி திருமணஞ்சேரி ஒரு முறை போயிட்டு வா. திருமணஞ்சேரி பதிகம் அப்படின்றது தினம்தோறும் பாராயணம் பண்ணு, கண்டிப்பாக உனக்கு திருமண வரன் அப்படின்றது கூடி வரும். அதே மாதிரி 7ல் சனி இருக்கா அப்படின்னம்மா நம்ம ஏதோ ஒரு விதத்தில் திருமண வாழ்க்கையில் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறோம். இப்போ நீங்கள் ஆண்களாக இருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட மூத்த பெண்கள் 1 வயசு 2 வயசு மூத்த பெண்ணை நீ கல்யாணம் பண்ணிக்கின அப்படின்னா நல்லா வாழ்ந்துருவேன். அதே மாதிரி ஏதோ ஒரு விதத்தில் உன்னோட கம்மியாக இருக்கணும். ஒன்று அழகு கம்மி, அறிவு கம்மி, அந்தஸ்து கம்மி, படிப்பு கம்மி, இல்லைன்னா ஜாதி மதம் இப்போ இல்லை தான், ஜாதி நம்ம பெருசாக யோசிக்க வேண்டியதில்லை. பட் இருந்தாலும் சாஸ்திரம் சொல்கிறது, ஜோதிடம் சொல்கிறத சொல்லலாம். உன்னோட நீ உயர்ந்த குலமாக இருந்தாலும் உன்னோட கொஞ்சம் குலம் தாழ்ந்த பிள்ளையை நீ கல்யாணம் பண்ணிக்கின அப்படின்னா நீ நல்லா வாழ்ந்துருவேன். சனி குடும்பத்தை கெடுக்க மாட்டான் அப்படின்னு அர்த்தம். புரியுதுங்களா? சனிக்கு காம்ப்ரமைஸ் ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி. அதே மாதிரி 7ல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சர்ப கிரகங்கள் இருக்காங்க அப்படின்னா ராகு கேது இருக்காங்க. இப்போ முக்கியமாக ராகு இருக்காரு அப்படின்னா நீ அம்பிகை காலை கெட்டியமாக பிடிச்சிடணும். அம்பிகை கூட சாதா அம்பிகையை வந்து நீ வழிபாடு பண்ணக்கூடாது. அம்பிகையை காமாட்சியா, மீனாட்சியா, விசாலாட்சியா வழிபாடு பண்ணால் ராகு பிரீத்தி அடைய மாட்டான். அதே அம்பிகையை காளியா, தாராவா, பகலாமுக்கியா, தூமாவதிய, சின்னமஸ்தாவா, சோடசி, மாதங்கி, புவனேஸ்வரி, கமலாட்கி, திரிபுர சுந்தரி, பைரவி இப்படி வழிபாடு பண்ணும்போது ராகு பிரீத்தி அடைவான். அப்போ ராகுவை பிரீத்தி பண்ணணும் அப்படின்னா ஒன்று துர்கையை வழிபாடு பண்ணு, அப்படி இல்லை காளியை வழிபாடு பண்ணு, ராகு பிரீத்தி அடைஞ்சிடுவோம். ஆட்டோமேட்டிக்காக நல்ல வரன் அப்படின்றது கூடி வந்துடும், கவலைப்படணும் அப்படின்ற அவசியமே இல்லை. கேது இருக்கா அப்படின்னும் போது என்ன பாவத்தில் இருக்கா, ஆண் ராசியில் இருக்கானா பெண் ராசியில் இருக்கானா பார்க்கணும். அது 7ஆம் இடத்திலே அது ஆண் ராசியா பெண் ராசியா எந்த ராசி அப்படின்றத பார்க்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவன் ஆண் கிரகத்தோடு இணைஞ்சிருக்கானா இல்லை பெண் கிரகத்தோடு இணைஞ்சிருக்கானா அதையும் பார்க்கணும். அதையும் பார்த்து பெண் ராசியாக இருக்குது, பெண் கிரகத்தோடு இணைஞ்சிருக்கா இல்லை பெண் ராசியில் இருக்கா, அப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா வாராகி, அதே மாதிரி பார்த்திங்கன்னா அபராஜிதா, ஓகேங்களா, இவங்களை வழிபாடு பண்ணலாம். அப்படி இல்லை பிரத்திங்கரா, அபராஜிதான்றது பிரத்திங்கரா தாயார், அவளை வழிபாடு பண்ணலாம். இல்லை ஆண் ராசியில் இருக்கா, ஆண் கிரகத்தோடு இருக்கா, ஆண் கிரகத்தோடு இல்லை ஆண் ராசியில் இருக்கா அப்படின்னா ஹனுமனை, விநாயகரை வழிபாடு பண்ணலாம். இப்படி நீங்கள் என்ன கிரகங்கள் இருக்காங்க அப்படி வழிபாடு பண்ணணும். இல்லை எளிமையாக எங்களுக்கு ராகு கேது தோஷம், நாகதோஷம் இருக்குது அப்படின்னா அதுக்குன்னு சில க்ஷேத்திரங்கள் இருக்குமா. ஒன்று நம்ம வந்து பார்த்திங்கன்னா சேஷபுரீஸ்வரர், திருப்பாம்புரம் இங்கே இருக்க சேஷபுரீஸ்வரரை போயிட்டு நம்ம வழிபாடு பண்ணிட்டு வரலாம். சரிங்களா? அப்படி இல்லை அப்படின்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா காலத்தி அங்கே போயிட்டு வழிபாடு பண்ணலாம். ஆதி கேது ஸ்தலம் அங்கே போய் வழிபாடு பண்ணலாம். கீழப்பெரும்பள்ளம் இல்லைன்னா நாகேஸ்வரம், இந்த மாதிரி ஸ்தலங்களில் நம்ம போயிட்டு வழிபாடு பண்ணுறோம் அப்படின்னும் போது அங்கே உட்கார வச்சு தோஷ நிவர்த்தி பூஜை அப்படின்றதே பண்ணுவாங்கம்மா. இதெல்லாம் பண்ணுறோம் அப்படின்போது ராகு கேது தோஷ நிவர்த்தி அப்படின்றது கிடச்சிடும். அதுக்கு மேலே நாகர பிரதிஷ்டை பண்ணுறது, யாகம் பண்ணுறது, ஹோமம் பண்ணுறது, இப்படி எத்தனையோ விஷயங்கள் இருக்குதாம்மா செய்யுது. என்ன காரணத்தினால திருமணம் கூடி வரலை அப்படின்றத கரெக்டாக அனலைஸ் பண்ணுங்கள், அதுக்கான பரிகாரங்களை செய்யுங்க. கண்டிப்பாக குடும்பத்தோடு ஜம்முன்னு வாழறதுக்கான பிராப்தம் உண்டு. நிச்சயமா மேம், ரொம்ப அழகாக வந்து சொல்லியிருந்தீங்க. பல பேருடைய நீண்ட நாள் ஒரு கனவாக இருக்கும். ஏன்னா ஒரு 20-25 வயதில் அந்த கனவு அப்படிங்கிறது ரக்க கட்டி பறக்கும். 30 வயதில் வந்து திருமணம் நடக்கலையே அப்படிங்கிற ஒரு வருத்தத்தை தாங்கி கொள்ளக்கூடிய ஒரு பக்குவம் இல்லாமல் தடுமாறுவாங்க. ஒரு 40 வயசில் இதுக்கு மேலே என்னடா அப்படி வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி ஆகிடும். ஆனால் யாராக இருந்தாலும், ஒரு ஆணாக இருந்தாலும் ஒரு பெண் துணை தேவை, ஒரு பெண்ணாக இருந்தாலும் ஒரு ஆணுடைய துணை தேவை. அதற்காக தான் திருமணமே செய்து வைக்கிறது. இன்னொன்று அடுத்த தலைமுறை வளரணும், நம்ம வம்சம் விருத்தி ஆகணும் அப்படிங்கிறது. இது எல்லாத்துக்குமே தடையாக இருக்கக்கூடிய கிரகங்கள் எது, எந்த இடத்துல இருந்தால் அந்த தடைகள் இருக்கும், எப்படி
பக்தி பண்ணணும், எந்த கோயிலுக்கு போகணுங்கிறத விளக்கமாக நம்ம நேயர்களுக்காக சொல்லியிருக்கீங்க. ஸோ இது எல்லாருக்குமே பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் யாருக்கெல்லாம் திருமணம் தடை இருக்கோ அவங்களுக்கெல்லாம் நிச்சயமாக ஒரு நல்ல பதிவாக இருக்கும் நான் நம்புகிறேன். இதை தாண்டி உங்களுக்கு கேள்விகள் இருந்ததுன்னா, எனக்கு இல்லைங்க வேறு சில சந்தேகங்களும் இருக்குது, என் ஜாதகம் என் கையில் இருக்குது, நான் கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா தீபா மேமோட நம்பர் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தாராளமாக ப்ரைவேட்டாக நீங்கள் வந்து கால் பண்ணி மேம் கிட்ட உங்களுடைய சந்தேகங்களுக்கான விளக்கங்களை கேட்டு தெளிவு பெறலாம். ஸோ அதுக்காக ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு நீங்கள் கேட்டு தெளிவு பெறுங்க. இல்லை நார்மலாக ஒரு டவுட்டு தான் இருக்குன்னா கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. கட்டாயமாக அதற்கான விளக்கங்களை வருமானங்களை நாங்கள் உங்களுக்காக பெற்றுத்தருவோம். ரொம்ப அற்புதமான விளக்கங்கள் நம்ம நேயர்களுக்காகவே கொடுத்துருக்கீங்கம்மா. நேயர்கள் சார்பாக நன்றிகள் பல.